கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதம் அண்டி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு இந்நாளிலும் கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளில் வேதத்தின் ஒரு பகுதியை நாம் தியானிப்பதற்கு முன்னதாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்துவதற்காக சற்று நேரம் காத்திருப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த புதிதான வேலையிலே உம்முடைய புதிய சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஒரு புதிய சூழ்நிலையை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய சத்தியங்களை நாங்கள் தியானிப்பதற்கு முன்பதாக உடைய பாத்திரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய மனங்களை திறந்து நீர் பேசியறலும். பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நாங்கள் இவற்றை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தரலும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய 3½ ஆண்டு ஊழிய காலத்தில் அற்புத அடையாளங்களின் மூலமாக அவர் இடம் இட்டு இடம் தம்முடைய சத்தியத்தை அவர் சொல்லிக்கொண்டே கடந்து சென்றார். அவர் முதலாவது நிகழ்த்திய அற்புதம் ஒரு திருமண வைபவத்தில். அந்த திருமண வைபவத்திற்கு அவர் சென்று அங்கு நிகழ்த்திய இந்த முதலாவது அற்புதத்தின் வாயிலாக ஒரு ஆழமான சத்தியத்தை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் வைத்திருப்பதை என்னால் இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது காண முடிந்தது. 6 கச்சாடிகள் காணப்பட்ட அந்த திருமண நிகழ்விற்கு அவர் செல்லுகின்றார். இந்த பகுதியை பதிவிடக்கூடிய யோவான் ஏன் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய ஜாடிகளை குறித்து பேசுகின்றான், அது எத்தனை எண்ணிக்கையில் இருக்கின்றது என்பதை குறித்து அவன் பேசுகின்றான். 6 கற்ஜாடிகள், மண்ணினால் ஆன ஜாடிகள் அல்ல, கற்ஜாடிகள் 6, 5, 7, 8 அல்ல, குறிப்பாக 6 கற்சாடிகள். இந்த கற்சாடிகள் என்பதிலும் அதனுடைய எண்ணிக்கையிலும் நாம் நன்றாக இந்த வேதத்தின் பகுதியை தியானித்து பார்த்தோம் என்றால் ஒரு ஆழமான சத்தியத்தை தேவன் நமக்கு இந்த நாளில் வைத்திருக்கின்றார். அந்நாட்களில் திருமணங்கள் நிகழ்ந்தது. அந்த திருமணங்கள் எப்படி நிகழ்ந்தது என்றால் ஒரு வாரம் அளவிற்கு அவருடைய ஊரையே அவர்கள் கூட்டி அந்த திருமணத்தை அவர்கள் செய்வார்கள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கானாவூரிலும் கலிலேயாவிற்கடுத்த அந்த கானாவூரிலும் அது போன்ற ஒரு திருமண நிகழ்வு நடந்தது. அந்த திருமண நிகழ்வுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வந்திருந்தார். இன்னிசை, விருந்து, நடனம் போன்ற அநேக கேளிகைகளுக்கு மத்தியில தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நாட்களில் விசேஷமாக கருதப்பட்ட திராட்சை ரசம் இருந்தது. A wedding without a wine was almost unthinkable. திருமண நிகழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் அங்கு திராட்சை ரசம் இல்லை என்றாலோ, திராட்சை ரசத்திற்கு குறைவுபட்டு விட்டது என்றாலோ அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய இழுக்கு. அது போன்ற ஒரு சூழல் அந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த குடும்பத்திற்கு வந்துவிட்டது. அந்த திருமணம் சம்பந்தப்பட்டவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்பொழுது அந்த மரியாளிடத்தில் வந்து அந்த பிரச்சனையை குறித்து அவளிடத்தில் சொல்லுகின்றார்கள். ஏன் மரியாளிடத்தில் போய் சொன்னார் எனக்கு தெரியல. பிகாஸ் she was also a guest, she was also a invitee, அழைக்கப்பட்டவர், விருந்தினர். சரியாக அவளிடத்தில் போய் அதை சொல்லும் பொழுது
அங்கு ஏற்பட்ட குறையை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவள் கிறிஸ்துவிடமாக வந்து 3 வார்த்தைகளில் அந்த பிரச்சனையை அவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. They don't have wine. அங்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கு நீர் ஒரு தீர்வு சொல்லும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவள் போய் சொல்லவில்லை. அங்குள்ள பிரச்சனையை மாத்திரம் அவரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளிடமாக 4 வார்த்தைகளில் ஒரு பதிலை சொல்லுகின்றார். என்ன பதில்? தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவளுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் வேலை இன்னும் வரவில்லை, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. நான் எதற்காக இந்த பூவுலருக்கு வந்தேனோ, எதை செய்யும்படியாக என்னுடைய பிதாவினால் நான் பணிக்கப்பட்டேனோ, அதை நான் செய்வதற்கு ஏற்ற வேலை இன்னும் வரவில்லை. அவர் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற இந்த ஒரு அனுபவம், நான் வந்ததின் நோக்கத்தை அவர் இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்கு அவர் செய்த முதலாவது அற்புதத்தையே அவர் உபயோகித்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, மரியாள் வேலைக்காரர்களை நோக்கி அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி நீங்கள் போய் செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு முன்பதாக பார்க்கின்றார். அங்கு 6 கச்சாடிகள் காணப்பட்டுச்சு. There were 6 of them. அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதன்படி அவர்கள் செய்ததினால் அந்த 6 கச்சாடிகள் அங்கு காணப்பட்டுச்சு. ஒருவேளை அந்த 6 கச்சாடிகளை அவர் என்ன செஞ்சிருக்கலாம், கொண்டு வர சொல்லி இருக்கலாம். யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி, அந்த சடங்கின்படி 2-3 குடங்கள் பிடிக்கக்கூடிய அளவில் 6 கச்சாடிகள் அங்கு காணப்பட்டுச்சு. கல்லினால் ஆன ஜாடி, that which is made of stone. It is a strange one, expensive one. கல்லினால் ஜாடி. தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதாகம காலங்களில் எல்லா பாத்திரங்களும் மண்ணினால் செய்யப்பட்டிருச்சு. They were made of clay. காரணம், அந்த பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள் விலை குறைந்ததாகவும் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் அது இருந்துச்சு. Stone vessels were heavy, costly, and hardened. One, it is very hard to get. கனமானதாகவும் விலை உயர்ந்ததாகவும் கிடைப்பதற்கு அரியதான ஒன்றாகவும் அந்த கற்பாத்திரங்கள் அந்த நாட்களில் காணப்பட்டுச்சு. இந்த யூதர்களுடைய சுத்திகரிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த முறைமையின்படி, according to the Jewish purity law, அவர்கள் இந்த கச்சாடிகளைத்தான் உபயோகித்தார்கள். காரணம் ஏனென்றால், இந்த மச்சாடிகள் என்ன செய்யும், அசுத்தம் அதில் படிந்து விட்டது என்றால் அதை நீக்குவதற்கு கஷ்டம். அவைகள் எளிதில் உடைந்து போகக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. ஒரு முறை அந்த அழுக்கு அதில் படிந்து விட்டது என்றால் அந்த அழுக்கை போக்குவது அவர்களுக்கு மிகவும் கடினமான காரணமாக இருந்ததினால் they used stone jars. இந்த கல்லிலான பாத்திரங்கள் வித்தியாசமாக பார்க்கப்பட்டுச்சு.
எனவே அந்த கச்சாடிகள் இந்த சடங்கு சுத்திகரிப்பு சடங்கிற்கு உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. அது பாதுகாப்பா இருந்துச்சு, நீடித்து உழைக்கக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு, எளிதில் சுத்தம் செய்யக்கூடிய நிலையில் அது என்ன செஞ்சிச்சு, காணப்பட்டுச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, அசுத்தமடையாத, உடையாத, தீட்டுப்படாத ஒன்றாக அது இருந்ததினாலும், நிலையானதாக இருந்ததினாலும், மாற்றப்பட முடியாததாக இருந்ததினாலும், எளிதில் உடைக்கப்பட முடியாத ஒன்றாக இருந்ததினாலும் அந்நாட்களில் கச்சாடிகளை அவர்கள் என்ன செஞ்சாங்க, உபயோகித்தார்கள். வேதத்துல அசுத்தம், தீட்டு, நிலையானது அல்ல என்று சொல்லக்கூடிய ஒன்று காணப்பட்டது என்றால் அத அந்நாட்களில் அவர்கள் உபயோகிக்கவில்லை. அதற்கு பதிலாக இந்த கல்லினால் ஆன பாத்திரங்களையே, இந்த ஜாடிகளையே அவர்கள் உபயோகித்தார்கள். ஏன் கல்லினாலான ஜாடிகள் அங்கு உபயோகப்படுத்தது என்றால், இட் வாஸ் ஸ்ட்ராங், அன்பிரேக்கபிள். பரலோகம் அதுக்காக தான் அந்த 10 கற்பனைகளை எழுதும்படியாக பிரயாசப்படும் பொழுது, எழுதி கொடுக்கும்படியாக யோசிக்கும் பொழுது, கற்பலகைகளில் எழுது, கற்பலகைகளில் எழுது என்று சொன்ன தேவன் என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய சொந்த விரலில் எழுதின, கற்பலகைகளில் எழுதின அந்த கற்பனைகள் மாறாதது, உடைக்கப்பட முடியாதது, யாராலையும் உடைக்கப்படக்கூடாது, உடைக்கப்பட முடியாதது. அது என்னாலும் மாற்றத்திற்குரியது அல்ல என்பதை சொல்லுவதற்காக கற்பனைகளில் என்ன செஞ்சாரு, அவர் தன்னுடைய சொந்த விரலினால் கற்பனைகளை எழுதி கொடுத்தார். கானாவூர் கல்யாணத்தில் வைக்கப்பட்ட அந்த கச்சாடிகள் யூதருடைய சுத்திகரிப்பு நியமன முறைமையின்படி ஒரு மனுஷனை வெளிப்புறத்தில் சுத்திகரிக்கக்கூடியதாக இருந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை அவர் நிகழ்த்தும் போது அந்த அற்புதத்திற்கு சுத்திகரிப்பு சடங்கிற்காக அவர்கள் வைத்திருந்த அதே கச்சாடிகளை உபயோகிக்கும்படியாக அவர் ஆசித்தார். கச்சாடி அவர் வாட் ஹி சோஸ் வாஸ், ஒன்னு கச்சாடி, இரண்டாவது அவைகள் 6 என்ற இலக்கத்தில் இருக்கணும். கச்சாடி, இரண்டாவது 6 என்ற இலக்கத்தில் இருக்கக்கூடிய கச்சாடியை அவர் பார்க்கிறார். ஏனென்றால் அதில் அவர் ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லும்படியாக ஆசிக்கின்றார். கச்சாடி 6 என்ற எண்ணிக்கையில். யோவான் இந்த அனுபவத்தை பதிவு செய்யும் பொழுது சில ஜாடிகள் என்று அவன் எழுதவில்லை, சரியாக 6 கச்சாடிகள் என்று எழுதுகின்றார். 6 என்பது தேவனுக்கு பிரியமானவர்களே ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய அல்லது பூர்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண் அல்ல. வேதத்தில் 7 என்று சொல்லக்கூடிய அந்த எண் அது முழுமையை குறிக்கக்கூடியதாகவும், நிறைவை குறிக்கக்கூடியதாகவும், பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாகவும் அமையப்பெறுகின்றது. வேதத்துல தேவன் இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்தார். அந்த சிருஷ்டிப்பு முழுமை பெறவில்லை. அந்த சிருஷ்டிப்பு முழுமை பெற வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும், 7ஆம் நாளில் அவர் ஒன்று செய்ய வேண்டும். அந்த 6 நாட்களுடைய சிருஷ்டிப்பை முடித்த அவர் அதை பூர்ணப்படுத்துவதற்கு 7ஆம் நாளை ஓய்வு நாளாக. The Sabbath was made to complete the creation order.
இந்த சிருஷ்டிப்பு நிறைவு பெற வேண்டும் என்றால் அந்த ஓய்வு நாள் அல்லாமல் அந்த சிருஷ்டிப்பு நிறைவு பெற முடியாது. ஏழாவது என்னும் அந்த எண்ணிக்கை வேதம் முழுவதும் காணப்படுகின்றது. பூரணத்தை குறிக்கக்கூடிய அந்த எண் 7 days, 7 feasts, 7 times. வாரத்தின் 7 நாட்கள் 7 விதமான ஃபீஸ்டுங்க. அந்த ஆர்டர்ல 7 மடங்கு அந்த தீ அக்கினி என்ன செய்தது, அதிகமாக்கி முழுமையாக்கி அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய உயிரை எடுப்பதற்காக சாத்தானால் உபயோகப்படுத்தப்பட்டது. என்ன அதுதான் 7 சபைகள், வெளிப்படத்தில் காணக்கூடிய 7 முத்திரைகள். The 7 means complete. The 7 means it is done. The 7 means it's full. 7 means it is perfect. அப்படி என்றால் what is the 6? 7 minus 1 is 6. 6 என்பது முழுமைக்கு ஒன்று குறைவாக காணப்படக்கூடிய ஒன்று. It falls short of 1. ஆறு என்பது almost complete but not quite complete. 6 என்பது ஒரு முழுமைக்கு அதை தொடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது, ஆனால் அது முழுமை அல்ல. கல்யாணத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த 6 ஜாடிகள் வெளிப்புற சுத்திகரிப்பிற்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. அவை முழுமைக்கு ஒன்று குறைவாக காணப்பட்டுச்சு. It was not denoting the fullness, completeness. முழுமையாக அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள் என்பதை கூறுவதற்காக அல்ல, கூற முடியாது. Because it was lacking 1. This is not coincident that there were 6 jars. தற்செயலாக அந்த ஜாடிகளுக்கு காணப்படவில்லை. தற்செயலாக அந்த ஜாடிகள் 6 என்ற எண்ணிக்கையிலும் காணப்படவில்லை. There was a purpose. இவை எதை குறிக்கின்றது? அங்கு அவர்கள் வெளிப்புற சுத்திகரிப்புக்கென்று சடங்கிற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த கற்சாடிகள், 6 எண்ணிக்கையிலான அந்த கற்சாடிகள் எந்த நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது என்பதை அது சொல்லுகின்றது. அந்த சுத்திகரிப்பின் பணியை முழுமையாக அது நிறைவேற்றவில்லை என்பதை அது சொல்லுகின்றது. 6 கற்சாடிகள்ல இது போன்ற நிகழ்வுகளில் யூதர்கள் என்ன செஞ்சாங்க, அதை வைத்திருப்பார்கள். அப்பொழுது அந்த கற்சாடிகளில் உள்ள நீரினால் அவர்கள் என்ன செய்வாங்க, தங்களை சுத்திகரித்துக் கொண்டு தாங்கள் செல்ல வேண்டிய அந்த நிகழ்வுக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்லுவார்கள். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது என்றால், அந்த கற்சாடிகளில் வைக்கப்பட்டிருந்த நீர் அவர்களது கரங்களையும் அவர்களது கால்களையும் மாத்திரமே என்ன செஞ்சிச்சு, சுத்திகரிச்சிச்சு. அவர்களது இருதயங்களை அதனால் தொட முடியவில்லை. அந்த சுத்திகரிப்பு வெளிப்பிரகாரத்தில், வெளிப்புறத்தில் அவர்களை கையும் கால்களையும் அவர்கள் சுத்திகரித்துக் கொள்வதற்காக மாத்திரமே அந்த சாடிகளில் வைக்கப்பட்டிருந்த நீர் அங்கு என்ன செய்தது, தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தது. அதனால் அந்த மனுஷனுடைய ஆத்மத்தையோ அந்த மனிதனுடைய இருதயத்தையோ என்ன செய்ய முடியவில்லை, தொட முடியவில்லை. 1000 முறை அது சுத்திகரித்தாலும் அந்த சுத்திகரிப்பு என்பது கரங்களிலும் கால்களிலும் அது சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருந்துச்சு. முழுமையாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால்
பூர்ணப்பட்ட நிலையில் ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், நிறைவாக ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், அவனுடைய கால்கள் மாத்திரமல்ல, அவனுடைய கைகள் மாத்திரமல்ல, அவனுடைய புறம் மாத்திரமல்ல, அவனுடைய அகம். வாட் இஸ் இன்சைட், அவனில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த நிலையில் அவனை என்ன செய்யணும்? சுத்தம் செய்ய வேண்டும். அவனுடைய இருதயத்தை சுத்தம் செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 6 என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை அவருடைய கால்களையும் கரங்களையும் கழுவக்கூடிய நிலையில் தான் இருந்துச்சு. அது என்ன செய்ய முடியவில்லை, அதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாகாமனுக்கு கட்டளையிடப்படுகின்றது எலிசாவினால், நீ போய் யோர்தானில் 7 முறை என்ன செய்ய? ஒழுகு. 7 முறை அவன் போறான். 5 முறை, 6வது முறை எந்த மாற்றமும் அவனில் நிகழவில்லை. எதற்காக அவன் அங்கு வந்தானோ அந்த முழுமையை அவனால் பெற முடியவில்லை. என்ன சொல்லுகின்றது? அவன் 7வது முறை மூழ்கி எழும்பும் பொழுது பூர்ண சுகத்தை பெற்றான். எதற்காக அங்கு அனுப்பப்பட்டானோ அந்த நோக்கத்தின் முழுமையை, பூர்ணத்தை அவன் பெற்றான். எரிகோவை சுற்றினார்கள். ஏழு நாள் அது சுற்றப்பட வேண்டிய ஒன்று. 6 நாட்கள் சுற்றினார்கள். அங்க ஒன்னும் நிகழல. இந்த 7வது நாளில் சுற்றும் பொழுதும் 7வது சுற்றும் பொழுதுதான் என்று அங்கு சொல்லப்பட்டிருச்சு. அந்த 7வது நாளில் 7வது சுற்றும் பொழுதுதான் அந்த சுவர்கள் விழுந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த தண்ணீரம், அந்த ஜாடிகளில் நிரப்பப்பட்டிருந்த அந்த தண்ணீரும் அதைத்தான் கூறுகின்றது. இட் வாஸ் ஒன்லி a system followed without any result. அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த முறையை அவர்களுக்கு எந்த விதமான நல்ல விளைவுகளையும் அது ஏற்படுத்தவில்லை. எபிரேய புத்தகத்தில் நான் பார்க்கும்போது the old sacrifices and washings can never make man perfect. வழிமுறைகளும் அந்த அந்த புறம் கழுவுதலும் எந்த ஒரு முழுமையையும் அவனுக்கு, ஒரு மனுஷனுக்கு அது பெற்றுத் தருவதல்ல. There can never complete the expected work. அவைகளால் எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகளை கொடுக்க முடியாது. Because they were a shadow, not the substance. அவைகள் நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வழிமுறைகள் நிழலாட்டமாக எது ஒன்று நடக்க வேண்டுமோ நடக்குமோ அதற்கு, அந்த நிஜத்துக்கு நிழலாக கொடுக்கப்பட்ட ஒன்று இது. பழைய வழிமுறைகளோ சுத்திகரிப்போ ஒருவனை பூர்ணப்படுத்துவதில்லை. அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்ணத்தை கொடுப்பதும் அல்ல. ஏனென்றால் அவைகள் நிழலாட்டமாக காட்டப்பட்டவைகள், கொடுக்கப்பட்டவைகள். அந்த வழிமுறைகளும் அந்த சுத்திகரிப்பும் ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது? பூரணப்படுத்த முடியாது. இந்த 6 ஜாடிகள் தங்கள் கடமையை தன்னில் நிரப்பப்பட்ட நீரினால் கொடுக்க வேண்டும் என்றால் there must be something done. Someone should be there. அந்த 6 ஜாடிகளில் நிரப்பப்பட்ட அந்த நீர் ஒரு முழுமையான ஒரு மனுஷனுக்கு தீர்வை, முழுமையான ஒரு மனுஷனுக்கு பூரணமான ஒரு நிலையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்யப்பட வேண்டும் என்றது வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அதை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் ஒருவர் அங்கு வரணும்.
அதை செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அங்கு வரணும். அவர் அந்த ஜாடிகளில் உள்ள அந்த நீரை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி மாற்றினால் ஒழிய அந்த மாற்றம் அங்கு ஏற்படாது. எந்த மாற்றத்திற்காக ஒரு மனிதன் அதை சுத்திகரிப்பின் வழியாக கடந்து செல்கின்றானோ அந்த சுத்திகரிப்பு அவனுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறாது. முழுமை பெறாத ஆறை ஏழாக முழுமை பெற செய்ய வேண்டும். Who can do this? Who can do this? அந்த நிழலாட்டமான குறையை நிஜமாக்க வேண்டும். அந்த நிழலாட்டமான அந்த முறையை, அந்த சிஸ்டத்தை இப்பொழுது என்ன செய்யணும்? நிஜமாக்க வேண்டும். அப்படி என்றால் ஒருவர் மாத்திரம் அதை செய்ய முடியும். யார் ஒருவரால் மாத்திரம் அதை செய்ய முடியும்? தன்னை அதற்காக ஒப்பு கொடுத்தவரால் மாத்திரமே செய்ய முடியும். நிழலான முறைகளை நிஜமாக்க மாற்ற முடியும் என்றால் அவர் ஒருவரால் தான் முடியும். பழைய சுத்திகரிப்பினுடைய முறைமையை, வழிமுறையை இங்கு அது எடுத்து காட்டுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, the water could reach only the skin level, not inside the heart level. அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த சுத்திகரிப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று அவர்களுக்கு தோல் அளவிலான நிலையைத்தான் அவைகள் எட்டுகின்றதை தவிர அவருடைய இருதயங்களை தொடக்கூடியதாக அது அமையப்பெறவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை ஏன் தேவன் இந்த வேதத்தில் பதித்து வைத்திருக்கின்றார் என்றால், அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திருமண நிகழ்வுக்கு வந்தார். அந்த நிகழ்விலே ஒரு குறை காணப்பட்டது. அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக அந்த தண்ணீரை ரசமாக மாற்றினார் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வதற்காக இந்த வேதத்தின் பகுதியை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. இந்த அற்புதத்தின் மூலம் என்ன சொல்ல அவர் வந்தாரோ அதை சொல்ல. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த கற்களை அவர் முதலாவது அகற்றும்படியாக சொல்லவில்லை. அந்த கற்ஜாடிகளை, அங்குள்ள குறையை பூர்ணப்படுத்த, அங்குள்ள குறையை சந்திப்பதற்கு வேறு பாத்திரங்களை கொண்டு வர சொல்லவில்லை. வேறு தண்ணீரை அவர் என்ன செய்யல? ஊற்றவில்லை. எங்கோ இருந்து தண்ணீரை கொண்டு வரவும் சொல்லவில்லை. He did not say get rid of those religious equipments. நீங்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சடங்கு சார்ந்த அந்த உபகரணங்களே நீங்க தூக்கி போடுங்கள் என்று சொல்லவில்லை. புதிதாகவும் அவர் எதையும் தொடங்கவில்லை. He did not start from the scratch. He started with whatever was available there. அங்கு காணப்பட்ட அவர்கள் புழங்கிய கொண்டிருந்த அதே கச்சாடிகளை அவர் கொண்டு வர சொல்லிட்டு இப்பொழுது என்ன சொல்கிறார்? அந்த கச்சாடிகளில் அவர் என்ன செய்றார்? தண்ணீரால் நிரப்புங்கள் என்றார். என்ன வித்தியாசம்? ஏற்கனவே கச்சாடிகள் இருந்த அந்த தண்ணீருக்கும் நீங்கள் அந்த கச்சாடிகளை நிரப்புங்கள் என்று அவர்கள் நிரப்பிய அந்த கச்சாடியில் நிரப்பப்பட்ட, இரண்டாவதாக நிரப்பப்பட்ட அந்த தண்ணீருக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டாவது ஊற்றப்பட்டது அவர் கூறியபடி ஊற்றப்பட்டது. முதலாவது அந்த கச்சாடிகளில் இருந்தது அவருடைய பாரம்பரிய வழக்கத்தின்படி அங்கிருந்துச்சு. They were following only the old system they were having. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? நீங்கள் இப்பொழுது இதை செய்யுங்கள் என்று சொன்ன நிலையில அவர் கூறியபடி அது என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. அவருடைய டைரக்ஷன்ல, கட்டளையின்படி அந்த முதலாவது அந்த 6 ஜாடிகளில் முதலாவது அவர்கள் முழுவதுமாக அங்க என்ன செய்யல? நீர் நிரப்பவில்லை. அந்த கச்சாடிகள் அங்க இருந்துச்சு. அந்த கச்சாடிகளுடைய நீர் நிரப்புகிறார்கள். முக்காவாசி அல்லது கொஞ்சம் வெற்றிடம் அங்கு காணப்பட்டுச்சு. இப்பொழுது முழுமையான
ஒரு விடுதலையை, முழுமையான ஒரு பூரணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம் அவர்கள் செய்யணும். அவர்களிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வேலைக்காரர்களை அழைத்து அந்த கச்சாடிகளில் விளிம்பு வரைக்கும் அதனுடைய விளிம்பு வரைக்கும் என்ன செய்ய, நீ அந்த கச்சாடிகளை நீங்கள் நிரப்புங்கள். 7 கச்சாடிகளுக்கு ஒத்த ரசத்தை அது பெற வேண்டும் என்பதற்காக விளிம்பு வரை நீங்கள் ஊற்றுங்கள். அவர்கள் முதலாவது ஊற்றிய இருந்த அந்த அளவு நீருக்கு மேலே அவர் செய்யறாரு, விளிம்பு வரை ஊற்ற சொன்னதுல கொஞ்சம் கொஞ்சம் நீர் அங்க இருக்குது. அந்த நீர் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தா இன்னொரு கச்சாடிக்கு அளவிலான நீர் அங்கு வந்துருச்சு. இப்போ 7 jars முழுமை பெற்ற ஒன்றாக அதை அவர் மாற்றினார். எப்படி அதை மாற்றினார்? அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் அதை மாற்றினார், தன்னுடைய வார்த்தையினால் அதை மாற்றினார். அந்த 6 ஜாடிகளும் குறைவாக வெற்றிடமாக காணப்பட்ட இடத்துல தான் கட்டளையிட்டு ஊற்றப்பட்ட அதிகப்படியான நீரினால் அவற்றை நிரப்பி விளிம்பு வரை அதை நிரப்ப சொன்னதற்கான காரணம் அதுதான். அவருடைய வார்த்தையின்படி தன்னுடைய பிரசன்னத்தில் ஊற்றுங்கள் என்ற உடனே அந்த நொடியில் ஏற்கனவே முழுமை பெறாத ஜாடிகள்ல தண்ணி இருந்துச்சு. இப்ப அந்த தண்ணி என்ன செய்யணும்? ரசமாக மாற்றப்பட வேண்டும். இப்பொழுது அந்த தண்ணி ரசமாக மாற்றப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியது போன்று அந்த ஜாடிகள் விளிம்பு வரை நிரப்பப்பட வேண்டும். அந்த ஜாடிகள் எந்த நிலையில் இருந்துச்சோ அந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு ஊற்றப்பட வேண்டுமோ அந்த நிலைக்கு அது ஊற்றப்படும் பொழுது அங்கு மாற்றம் ஏற்பட்டது. There was a change, drastic change took place. என்ன சேஞ்ச்? தண்ணீர் ரசமாக மாறிற்று. ரசமாக மாறிற்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தை செய்யும் பொழுது பழைய ஜாடிகளை விலக்கி போடவோ அதை உடைத்து போடவோ கிறிஸ்து சொல்ல, ஜீவிஷ் பியூரிட்டி, அந்த பியூரிட்டி லா பிரகாரமாக அவர் என்ன செய்யறாரு? ஓல்டு சிஸ்டத்தை என்ன செய்யறாரு? வைக்கிறார். அதுல இருந்து தான் அவர் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்றார். புற சுத்தம் அவசியம் என்பதை அவர் உணர்த்துகின்றார். You must be clean even outside. புற சுத்தமும் அவசியம். He honors the system followed in cleansing outwardly, purifying themselves outwardly. அவர் ஏற்கனவே இருந்த அந்த ஜாறுகளை உபயோகித்தார். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தார் என்பதில் தான் அந்த தண்ணீர் ரசமாக மாற்றப்படுதல் நிகழ்ந்தது. என்ன செஞ்சாரு? He transforms what was inside. அந்த ஜாடிகளுக்குள்ளாக என்ன இருந்ததோ அதை இப்போது அவர் மாற்றினார். ஜாடிகளில் முதலாவது நிரப்பப்பட்டிருந்த அந்த நீர் அவர்களை வெளிப்புற சுத்திகரிப்புக்கு உதவியது. கிறிஸ்துவின் வார்த்தைக்கு பின்பு ஊட்டப்பட்ட அந்த தண்ணீர் அது ரசமாக மாறியது. The element of washing become the element of inner purification. அங்கு ஏற்கனவே ஊட்டப்பட்டிருந்த அந்த நீர் வெளிப்புற சுத்திகரிப்புக்காக ஊட்டப்பட்டிருந்த அந்த நீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின் அடிப்படையில் அந்த நீர் மாற்றப்பட்ட பொழுது, ரசமாக மாற்றப்பட்ட பொழுது, the water ritual cleansing has become now inner purification. உள்ளார்ந்த நிலையில் ஒரு மனிதன் சுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக அது மாறி போயிற்று. பொதுவாக இந்த wine is used to be used for
for celebration. It's called the drink of celebration. மணமகிழ் பானம் என்று அதை சொல்லுவார்கள். Is it only that? இவருக்கு பிரியமானவர்களே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தினால் மாற்றி கொடுத்த அந்த ரசம் அது போன்றதா? வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? கர்த்தர் தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பதாக அந்த இரவிலேயே சீடர்களை அனைத்தையும் என்ன செய்யறாரு? அடைத்து மத்தேயு 26 25 வசனத்தை பார்த்தீங்களா? பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, இது பாவ மன்னிப்புக்காக அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்றார். From water to wine, wine to blood. முதலாவது ஜாடிகளில் நிரப்பப்பட்ட தண்ணீர் அவர்களை வெளிப்புற சுத்திகரிப்பை அவர்களுக்கு செய்தது. கிறிஸ்துவினால் மாற்றப்பட்ட அந்த ரசம் அவர்களுக்கு அகசுத்தத்தை, உள்ளார்ந்த சுத்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. How? It has, the wine now has become the blood of Jesus, the very blood of Jesus. By his blood we are cleansed. By his blood we are cleansed. இந்த வேதத்தின் பகுதியை நம்ம பார்க்கும்போது, Christ did not abandon the vessels of old covenant, the old system, but substituted that with his own blood. அந்த பழைய அந்த முறைமையை அவர் புறம் தள்ளவில்லை. அந்த முறைமையிலேயே என்ன செஞ்சாரு? என்ன மாற்றத்தை செய்ய வேண்டுமோ அந்த மாற்றத்தை அவர் செய்தார். He substituted with his own blood. எது ஒரு மனுஷனுக்கு பூர்ண ரட்சிப்பை கொண்டு வர முடியுமோ, மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ, அந்த மாற்றத்திற்கு ஏதுவான தன்னுடைய அந்த தூய ரத்தத்தை அவர் அதற்கு பதிலாக கொடுத்தார். From water to wine, wine to blood. பழைய சடங்காச்சார பிரமாணங்களை சுத்திகரிப்பு செய்வதற்கு கொண்டு வகுக்கப்பட்ட மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்கள், சடங்காச்சார பிரமாணங்கள், அவைகள் என்ன செய்தது? என்ன நடக்க போகின்றதோ அவைகளுக்கு அது நிழலாக இருந்துச்சு. What is going to happen? நிஜமான காரியம் நிகழ்வதற்கு முன்பதாக நிழலாட்டமாக கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த சடங்காச்சார பிரமாணம். உலகத்தின் பாவங்களுக்காக மேசியா வந்து அடிக்கப்பட போகின்றார் என்பதை சொல்வதற்காக அந்த வழிமுறைகளை ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக தேவன் மோசையின் மூலமாக சொன்ன ஒன்று. மேசியா அடிக்கப்பட போவதை சடங்காக காட்டியதுதான் இந்த சடங்காச்சார பிரமாணம். அவரது ரத்தம் சிந்தப்படும் பொழுது அது என்ன செய்யப்பட்டது? அந்த சிலுவையிலே அறையப்பட்டு போய்விட்டது. என்னைக்கு நிஜமான பலி, இது உலகத்தின் பாவத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஈன குருசில் தொங்கி தன்னுடைய ரத்தத்தை அவர் கொடுத்தாரோ அப்பொழுது அது நிறைவேற்றப்பட்ட நிலையில எது நிழலாக இருந்துச்சோ அந்த சடங்காச்சார பிரமாணம் என்ன செய்யப்படுது? அந்த சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. அது அதற்கு பிறகு ஒருபொழுதும் it has no weight. அந்த சடங்காச்சார பிரமாணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்திய அந்த நொடி பொழுதில் மாத்திரம்தானே அது சிலுவையில் அறையப்பட்டது. பலிமுறைகள் வேண்டாம், பலிமுறைகள் கிடையாது. பிகாஸ் பிரதான பலி, ஒரே பலி, உலகத்தின் பாவம் அனைத்திற்கும் ஒரே ஜீவாதார பலி, அது கொடுக்கப்பட்டாகிவிட்டது. எந்த பிரமாணத்தை பிறகு கடவுள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நான் அழிக்கும்படியாக வரவில்லை என்று சொல்றாரு? ஒரு பிரமாணத்தை அடிச்சிட்டாரு,
முடிஞ்சு. அது என்ன பிரமாணம் என்பதை நாம் பார்த்தோம். அது மோசையின் பிரமாணம். மோசையின் வழியாக கொடுக்கப்பட்ட அந்த சடங்காச்சார பிரமாணம், பலிகளும் பண்டிகைகளையும் உள்ளடக்கிய அந்த பிரமாணம் தான் அது. அதை என்ன செஞ்சாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய குருதியை சிந்தின மாத்திரத்தில் அது என்ன செஞ்சிச்சு? நிறைவுக்கு வந்து விட்டது. நிஜம் வந்த உடனே நிழல் மறைந்து விட்டது. அப்படி என்றால் எந்த பிரமாணத்தை குறித்து இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார்? நான் இந்த பிரமாணத்தை அழிக்கும்படியாக வரவில்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் சொல்லுகிறது, நான் அழிக்கும்படியாக வரல, அவற்றை நிறைவேற்றும்படியாக வந்தேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிப்பதற்காக வந்தேன் என்று எண்ணி கொள்ளாதே இருங்கள். அழிப்பதற்காக அல்ல, அவற்றை நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யப்படவில்லை, ஒழிந்து போகாது. அப்படி என்றால் இந்த பிரமாணம் எந்த பிரமாணம்? இன்னைக்கு சாத்தான் இந்த 2 பிரமாணத்தையும் வச்சுதான் அந்த கிறிஸ்தவ உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறான். எந்த பிரமாணம் ஒழிந்து போயிற்று என்று பரலோகம் சொல்லிற்றோ அந்த பிரமாணத்தின் இடத்துல எந்த பிரமாணம் அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றப்படுவதற்காக நான் வந்தேன் என்று சொன்னாரோ அந்த பிரமாணத்தை வச்சிடறான். முதல் பிரமாணம் மோசையின் மூலமாக எழுதி கொடுத்த சடங்காச்சார பிரமாணம். அது நிறைவுக்கு வந்தது. பலி முறைகள் பண்டிகைகள் என்ன செஞ்சிச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான அந்த பலி கொடுக்கப்பட்ட மாத்திரத்துல ஒழிந்து போயிற்று. இன்னொரு பிரமாணம் என்ன பிரமாணம்? நீதியின் பிரமாணம், மாரல் லா, செரிமோனியல் லா. இந்த மாரல் லாவுக்கு செரிமோனியல் லாவையும் என்ன செய்யறான்? சாத்தான் இணைச்சிடறான். அவனுக்கு இந்த நீதியின் பிரமாணம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். சாத்தானுடைய பெரிய திட்டம் என்னவென்றால் இந்த 2ஐயும் வச்சு குழப்பி என்ற பிரமாணத்தை அழிக்கும்படியாக நான் வரவில்லை என்று சொன்னாரோ அந்த பிரமாணம் அழிந்து போயிற்று என்று ஒரு கிறிஸ்தவர்களுடைய உள்ளங்களில் அவன் எழுதி வைத்திருக்கின்றான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற அடிப்படை தாற்பயத்தை மாற்றவில்லை அவர். அந்த கச்சாடியை அவர் புறம் தள்ளவில்லை. It transformed the content. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற அந்த கோட்பாட்டை அவர் மாற்றல. And therefore he did not change the jars they were present there. அந்த கச்சாடிகளை அவர் மாற்றல. But he transformed the content of it. அந்த கச்சாடிகளுக்குள் என்ன இருந்துச்சோ அதை மாற்றினார். நேராட்டமாக பாவ மன்னிப்புக்கென்று மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட பலிமுறை பண்டிகைகள் போன்றவற்றை மாற்றி நிஜமான மேசியா வந்த மாத்திரத்தில் தானே எந்த ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகுமோ அந்த ரத்தத்தை அவர் உறுதி செய்தார். Now shadow becomes the substance. The promise has become the person. நிழலான அந்த காரியம் நிஜமாக ஆக்கப்பட்டது, வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டது. அந்த வாக்கு தத்தத்தின் நாயகன் மூலமாக அது வெளிப்பட்டது. கிறிஸ்துவின் வருகை, சிலுவை மரணம், ரத்தம் சிந்துதல், இந்த மாற்றத்தை தான் இது உறுதி செய்தது. கிறிஸ்து வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு என்ன செய்யுங்க? பரிமாறுங்கள். பந்திக்காரன் யாரோ அவனிடத்தில் கொண்டு செல்லுங்கள். அவர்கள் அந்த ரசத்தை எடுத்து அவரிடத்தில் கொண்டு சென்ற மாத்திரத்தில் தானே அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அதை செய்யறான், அதை எடுத்து சுவைத்த மாத்திரத்தில் திகைக்கு போனான். He was stunned. கேக்குறான், ஒரு மனுஷனும் ருசியானதை, கடைசியிலும் ருசி உள்ளதை, ருசி இல்லாததை முதலிலும் கொடுக்க மாட்டானே. The best first, the worst last is the way of the world. எது உச்சிதமானதோ அதை முதலாவதாகவும், எது தரம் தாழ்ந்ததோ அதை கடைசியாகவும் தானே இந்த உலகத்தில் கொடுப்பார்கள்.
பந்தியில் பரிமாறப்பட்ட அந்த பழைய ரசம் அந்த நாட்கள் வரை பின்பற்றப்பட்ட வழிமுறைகள், சடங்காச்சார பிரமாணம். அந்த சடங்காச்சார பிரமாணமும் to certain level it was holy. தேவனுடைய அவருடைய வாயினால் முன்மொழியப்பட்டது. மோசே எடுத்ததெல்லாம் செய் என்று சொன்னது தேவன். இதையெல்லாம் இப்படி எழுதி என்று சொன்னது தேவன். அந்த சடங்காச்சார பிரமாணமும் பரிசுத்தமானது, நிஜமானது, வரப்போகின்ற ஒன்றுக்கு அது நிழலானது. அந்த பாவங்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக, பலிகளின் மூலமாக மன்னிக்கப்பட்ட ஒன்றாக அது கூறுகின்றது. இவை அனைத்தும் மேசியா ஒருவர் வருவார், அவர் அடிக்கப்படுவார் என்பதை அது குறித்துக் கொண்டிருந்தது. யுக நெடுகிலும் எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம்? until the blood is shed. அவருடைய ரத்தம் சிந்தப்படும் அந்த நொடி வரைக்கும் அது என்ன செஞ்சது? அதனுடைய வேலையை அது செய்து கொண்டிருந்தது. வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? மரியாள் கிறிஸ்துவனிடத்துல வந்து கேட்கிறா இல்லையா, அவர்கள் பிரச்சனையில் இருக்காங்க, ரச பிரச்சனையில் இருக்காங்க, அதை நீர் தீர்வு செய்யணும் வந்து, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்வதற்கான காரணம் இதுதான். அவருடைய ரத்தம் சிந்துப்படுதலுக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்பதை கூறினார். அந்த வேலை வரும்பொழுது நான் அதை ஆட்டோமேட்டிக்கா செய்வேன். கடைசியாக இந்த ஒரு பகுதியை மாத்திரம் பிடிச்சு முடிப்போம். பந்தி விசாரிப்புக்காரர்ல என்ன செய்யறாங்க? மணவாளனை அழைத்து why the best at the last என்று கேட்டார்கள். ஏன் நவமானதை நீ கடைசியில கொடுக்கிறாருன்னு யார்கிட்ட கேட்டாங்கன்னாக்கா, மணவாளங்கிட்டே கேட்கிறாங்க. மணவாளனாகிய கிறிஸ்துவிடமே அந்த கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். மணவாளனாகிய கிறிஸ்து தான் அந்த மாற்றத்தை செய்தார். அந்த மாற்றத்தை செய்வதற்காகவே அவர் இவ்வுலகிற்கு வந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. மணவாளன் போய் கேட்கிறாங்க. அந்த மணவாளன் அங்க இருக்கிறாரு. மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாக திருச்சபை அழைத்துச் செல்லும்படியாக வருவார் என்பதை கூறுவதற்கு இந்த முதல் அற்புதம். கானாவின் கல்யாணத்தினுடைய அனுபவம் நமக்கு என்ன எதை குறிக்கின்றது? தண்ணீரை ரசமாக மாற்ற மாத்திரம் அல்ல. அந்த அற்புதம் தண்ணீரை அவர் ரசமாக மாற்றினார் என்பதை கூறுவதற்காக மாத்திரமல்ல. வெளிப்புற அந்த சுத்திகரிப்பு என்பது ஓர் அளவிற்குத்தான் அது தன்னுடைய கடமை செய்யும். அது அகச்சுத்தத்தை செய்ய முடியாததனால் மேசியாவாகிய அந்த மணவாளன் ஆகிய அந்த கிறிஸ்து பாவங்களுக்காக அடிக்கப்படுவார் என்பதை குறிப்பதற்காக அந்த நிஜமான பலி சிலுவையில் கொடுக்கப்படும் பொழுது அந்த நாள் வரைக்கும் நிழலாட்டமாக பாவ மன்னிப்புக்கென்று மோசே மூலம் கொடுக்கப்பட்ட சடங்காச்சார பிரமாணம் பலிகள் சிலுவையில் அறையப்பட்டு விடும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கானாவூர் திருமணத்துல இந்த தண்ணீர் ரசமாகக்கூடிய அந்த ஒரு நிலையை, அந்த ஒரு அனுபவத்தை அங்கு தேவன் பதிவு செய்திருக்கின்றார். கடைசியாக டு சேவ் இஸ் கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார் தேவன். என்ன வாக்குத்தத்தம்? மத்தேயு புத்தகம் 26:28-29 வசனங்கள, பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களிடத்தில் கொடுத்து, நீங்களும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கைக்குடைய என்னுடைய ரத்தம். இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாக உங்களோடு என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் வரை. இட் பாயிண்ட்ஸ் அவுட் இந்த அனுபவம்.
இந்த திராட்சை ரசத்தின் அனுபவம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? நாம் இது போன்ற பந்தியில் பிதாவோடு பரலோகத்தில் நாம் அமர்ந்து புசிக்கப் போகின்றோம் என்பதை சொல்லுகின்றது. In future as an event. இந்த முதல் அற்புதத்தின் வாயிலாக நாம் எவ்வாறாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கடந்து செல்லக்கூடிய பாதையில் தேவன் வகுத்திருக்கக்கூடிய அந்த பாதையின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது நமக்கு என்னமா, இந்த ரசத்தை பானமாக பருகக்கூடிய நீங்களும் நானும் என்ன செய்வோமா? பிதாவின் ராஜ்யத்தில் assurance is given. This first miracle points to the one we are going to partake in heaven, in the Father's kingdom. Those that partake this wine now, கிறிஸ்துவினால் மாற்றி அமைக்கப்பட்ட அந்த திராட்சை ரசத்தை பருகுவோர் will have the chance to be seated there. என்ன பந்தி அது? மீட்கப்பட்டோரின் பந்தி. அந்த மீட்கப்பட்டோரின் பந்தியில நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த முதலாவது அற்புதத்தில் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அந்த தண்ணீரை, ஏற்கனவே பாவ மன்னிப்புக்கென்று யுக நெடுகிலும் பின்பற்றி வரப்பட்ட அந்த முறையை அவர் என்ன செய்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக அந்த முறையை அவர் தள்ளிட்டு அவர் என்ன சொல்றாரு? இந்த சடங்காச்சார பிரமாணத்திற்கு பதிலாக நீதியின் பிரமாணத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். நாம் அந்த ராஜ்யத்திற்கு நம்மை தகுதி கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த நீதியின் பிரமாணத்தின் பிரகாரம் சொல்லணும். அந்த பிரமாணம் அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட பிரமாணத்தின்படி அல்ல. நான் தீர்க்க தரிசனத்தையோ கற்பனைகளையோ அழிப்பதற்காக வந்தேன் என்று நினைத்துக் கொள்ளாதிருங்கள், அவைகளை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கற்பனைகளின் ஒரு வார்த்தையின் உறுப்பாக என்ன செய்ய போவதில்லை, ஒழிந்து போவதில்லை. ஆகவே அந்த கற்பனைகளின்படி நீங்களும் நானும் கடந்து செல்வோம் என்றால், முன்னேறி செல்வோம் என்றால், அந்த பந்தியில, இந்த பந்தியில கொடுக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால் அந்த பந்தியை குறித்த சத்தியம். அந்த பந்தியில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றால், தேவன் இந்த பந்தியின் மூலமாக இந்த கல்யாண விருந்தில், கல்யாண அந்த ரசத்தட்டுப்பாடு இருந்த அந்த கல்யாணத்தில் ஏற்பட்ட அந்த அனுபவத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? எந்த பிரமாணம் இல்லையோ அதை இல்லை என்றும், எந்த பிரமாணம் ஜீவனோடு இருக்கிறது என்றாரோ அந்த பிரமாணத்தையும் நாம் பற்றியவர்களாக கடந்து செல்லும்போது தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பந்தியிலே நீங்களும் நானும் இருப்போம் என்ற நிச்சயத்தை இந்த வேதத்தின் பகுதி, இந்த கானாவூர் கல்யாணத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவ கதை உங்களுக்கும் எனக்கும் பேசுகின்றது. அப்பேற்பட்ட ஒரு பிளாக்கியத்தை நீங்களும் நானும் பெற தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஆமென். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இதோ இந்த நேரத்தில் உடைய திரு சமூகத்திலே உடைய பாத்திரங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி, தேவரீர் நீர் இந்த நாளில் பாராட்டிய சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம் சுவாமி. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பாராட்டிய சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரே எது முடிந்து போயிற்று என்பதை நாங்கள் காணவும், எது தொடர்ந்து இருக்கின்றது என்பதை நாங்கள் அதிகமாக எங்களுடைய கவனத்தை செலுத்தவும், அதன் வழியிலே தேவரீர் நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான பிதாவோடு நாங்கள் அமர்ந்து செய்யப்போகின்ற அந்த பரம கானானின் அந்த விருந்திலும் நாங்கள் பங்கு கொள்வதற்கு ஏதுவாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அமைக்க எங்கள் அன்பின் தெய்வத்தினுடைய பாத்தண்டில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த சத்தியத்தை அங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தேவநீர் பேசி இந்த சத்தியத்தை தேவரீர் அவருடைய உள்ளங்களில் நீர் எல்லா நிலைகளிலும் ஆழமாக அவர்கள் தெரிந்து தங்களை உமக்காக நீர் வரும்பொழுது காத்திருக்கக்கூடிய கூட்டத்திலே காணப்படும் அளவிற்கு அவர்கள் உம்முடைய சத்தியத்தை இறுக பற்றியவர்களாக காணப்பட
எங்கள் அன்பின் தெய்வம் தயவு செய்வார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.